பிவிசி டோரில் தாப்பால் வந்து அடிக்கடி கழண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, பிவிசி டோரில் வந்து அடிக்கடி வந்து இந்த தாப்பால் வந்து கழண்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாப்பாலில் பார்த்தீங்கன்னா பிவிசி டோரில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்க, அப்படி டோர் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா ஹேண்டில் பிடிச்சி இழுத்து வந்து உங்களுக்கு தாப்பால் போடுறதே கிடையாது. தாப்பாலை பிடிச்சி நேரடியாக பிடிச்சி இழுத்து வந்து உங்களுக்கு தாப்பால் போடுறாங்க. அதனால தான் வந்து இது பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த தாப்பால் வந்து கரண்டு போயிடுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தாப்பாலை வந்து ஹேண்டில் பிடிச்சி இழுத்து வந்து நீங்கள் தாப்பால் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தாப்பால் ஃபிக்ஸ் பண்ணும் போதே இந்த தாப்பாலில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதில் 2 ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ செக்ஷனில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரங்களில் வந்து அந்த ஏ செக்ஷனில் வந்து கொடுத்துருக்க வுட்டில் வந்து அந்த 2 ஸ்க்ரூ பிடிச்சிரும். மீதி இருக்கிற 2 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டில் பிடிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தாப்பால் பிடிச்சி இழுத்து வந்து தாப்பால் போடுறதுனால அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டில் வந்து ஒரு 1 mm திக்னஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் பிடிச்சிருக்கும். அதை வந்து ஈஸியாக கழண்டு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஷீட்டுக்குள்ளார வந்து வுட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தாப்பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவாக 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக அந்த ஷீட்டும் அந்த ஏ செக்ஷனும் கனெக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்க்ரூ முடிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தாப்பால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். அதோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். இது ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்கள் டோர் பண்ணும் போதே நீங்கள் பண்ணல, டோர் கார்பெண்டர் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு இந்த எக்ஸ்ட்ரா 2 ஸ்க்ரூ நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காக வரும். அதேமாரி நீங்கள் தாப்பால் போடும்போது ஹேண்டில் பிடிச்சி இழுத்து தாப்பால் போடுங்க. இந்த தாப்பால் கழண்டு வர பிரச்சனை பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள தாப்பாலுக்கு தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனை ரெகுலராக வரும். உள் தாப்பாலில் வர்றது கிடையாது. ஏன்னா உள் தாப்பால் போடும்போது டோரை பிடிச்சி சாத்திட்டு அப்புறமா தான் தாப்பாலை வந்து போடுவாங்க. ஆனால் வெளி தாப்பால் போடும்போது இந்த ஹேண்டில் பிடிச்சி இழுத்து தாப்பால் போடாமல் அந்த தாப்பாலே பிடிச்சி இழுத்து தாப்பால் போடுறதுனால உங்களுக்கு அதுமாரி ப்ராப்ளம் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா போடுறது இல்லாமல் இந்த ஷீட்டில் வந்து போடுற ஸ்க்ரூவை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து ஏ செக்ஷன் பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக அந்த தாப்பாலுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு அதில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்லேயும் உள்ளே இருக்கிற ஷீட்லேயும் சேர்த்து பிடிக்கிறதுனால ஸ்க்ரூ பிடிக்கிறதுனால இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஹார்டாக யூஸ் பண்ணால் கூட இது கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வெளி தாப்பாலில் தான் இது அதிகமாக பிரச்சனை வர்றதுனால வெளி தாப்பால் யூஸ் பண்ணும் போது ஹேண்டில் பிடிச்சி டோரை இழுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாப்பால் போட்டு லாக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாப்பால் ஃபிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் இந்த 4 ஸ்க்ரூ இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஸ்க்ரூ வந்து அந்த ஏ செக்ஷனும் ஷீட்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக போட்டிங்கன்னா அது ஏ செக்ஷன் ஷீட்டும் சேர்த்து பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீட்டில் பிடிக்கிற 2 ஸ்க்ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா டவர் ஹோல்டு பாட்டத்தில் ஒரு ஷீட்டு கட் பண்ணி ஒட்டி அதில் ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அது லைஃப் லாங் வரும்.